ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நிலைவாசல் கதவில் யாருக்கும் தெரியாமல் இதை தடவிடுங்க. மகாலட்சுமி தாயாரோட ஆசி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிலைவாசல், நம்ம வீட்டு வாசல் கதவு இருக்குது இல்லைங்களா, அதுதான் நிலைவாசல்னு சொல்லுவாங்க. நிலைவாசல் அப்படின்னாலே நம்மளுடைய குலதெய்வமும் கிரகலக்ஷ்மியும் குடிக்கொள்கிற ஒரு முக்கியமான இடம்தான் அந்த வாசல். அதனால தான் அந்த வாசலுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ விசேஷம். மஞ்சள் வச்சு குங்குமம்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அது அதனால தான் செய்கிறாங்க. சும்மா அதை ஒரு கதவு மரம் அப்படின்னு பார்க்காம, அது நம்ம குலதெய்வமும் கிரகலக்ஷ்மி அப்படின்னா ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகளில் ஒருத்தர். அவங்க கிரகலக்ஷ்மி கரெக்டாக நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த வீடு செல்வ செழிப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக தான் அந்த வாசலுக்கு நம்ம பூ போடுறது, அந்த மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கிறது, அதெல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் பண்ணுறோம். இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சில தீய சக்திகள் நுழையிறதும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நெகட்டிவ் வைப்ஸ், மற்றவர்களுடைய கண் பார்வை கெடுதல், அதெல்லாம் நுழையிற ஒரு இடமாகவும் இந்த வாசல் தான் நமக்கு இருக்குது. ஸோ அந்த வாசலில் கூடுதலாக நம்ம என்ன ஒரு நல்ல ஒரு இது பண்ணி வைக்கலாம், பாதுகாப்பு பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு பொருள். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் வசம்பு. அந்த வசம்புக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்சமான ஒரு பொருட்களில் இந்த வசம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. இந்த வசம்பை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வாங்க. நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அந்த வசம்பை நீங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அந்த தீபத்தில் நல்லா கொஞ்சம் நேரம் காட்டினீங்க அப்படின்னா அது கருப்பாகிடும். அதாவது ஒரு தீஞ்ச கறி தன்மைக்கு வரும். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது அப்படியே சூடாக இருக்கும்போதே எடுத்துகிட்டு நம்ம நிலைவாசலில் ஒரு ஸ்வஸ்திக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குறியை வரைஞ்சிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக அப்படியெல்லாம் வராது, கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரும். ஏன்னா கறி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. அது கரெக்டாக வரலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஏதோ அதாவது கரெக்டாக அந்த சுழி போட்டு அந்த அச்சு மட்டும் இருந்தால் கூட போதும். அது கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டு அடுத்தவங்க பார்க்குற மாதிரி போட வேண்டாம். அது நீங்கள் போட்டதையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அந்த ஸ்வஸ்திக் போட்டுட்டு கீழே தனலாபம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுருங்க, யார்கிட்டையும் சொல்லவும் வேண்டாம். அதை அடுத்த வாரம் பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதை சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வைங்க. அதாவது பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்குள்ளே நிறைஞ்சி இருக்கும். எந்த ஒரு தீய கண் பார்வைகளோ தீய எண்ணங்களோ அவங்களோட இருக்க எந்த ஒரு சின்ன காற்று கூட நம்ம வீட்டுக்குள்ளே அந்த சின்னம் வரவிடாது. அந்த ஸ்வஸ்திக் பார்த்திங்கன்னா கணபதியை குறிக்கும் உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் முன்ன கதவில் அது வரைஞ்சி வச்சு இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்டதுமே வராது. வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் இல்லை அப்படின்னா வீடு பாசிட்டிவ் எனர்ஜியால் நிறைஞ்சி இருக்கும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்க இடத்துல லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக குடிக்கொள்வாங்க. உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே உங்கள் வீட்டில் பணவரவு பொருள் வரவு எடுத்த காரியங்களில் வெற்றி எல்லாமே கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஆதரித்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.